ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் வந்து எம்ஆர்டியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஈஸ்லிங்க் கார்டுன்னு ஒன்று வந்து யூஸ் பண்ணணும். அந்த கார்டு இல்லாட்டி நம்ம வந்து உள்ளே என்ட்ராக முடியாது. அந்த கார்டை வந்து நம்ம எப்படி வந்து க்யூவில் நிற்காமல் மிஷினில் டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து நம்ம வந்து ஆன்லைனில் டாப்அப் பண்ணுற மாதிரி 2 மெத்தட்லேயும் இருக்குது. அது எப்படி வந்து ஆன்லைனில் டாப்அப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ மூலமாக ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு வந்து ஈஸ்லிங்க் கார்டு இருந்தால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்கள் மொபைலில் உள்ள ஈஸ்லிங்க் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி உள்ளே போனோட்டி இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து உங்களுடைய கார்டை வந்து ஆல்ரெடி நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். நான் அதை வந்து 2 கார்டு வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த 2 கார்டோடைய இதுவும் வந்து இங்கே வந்து ஷோ ஆகுது பாருங்கள். இந்த 2 கார்டில் வந்து உங்களுக்கு எந்த கார்டில் வந்து நீங்கள் வந்து டாப்அப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் எந்த கார்டை வந்து செலக்ட் பண்ணீங்களோ அந்த கார்டை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் ப்ரீவியஸாக வந்து எங்கெங்கெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, இந்த அப்ளிகேஷன் அதாவது இந்த கார்டில் வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ வந்து டாப்அப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை வந்து நீங்கள் இதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம வந்து எப்படி டாப்அப் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். அடுத்து வந்து மேலே வந்து டாப்அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போனோட்டி கொஞ்சம் லோட் ஆகும். அடுத்து வந்து இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து டிபிஎஸ் பேலா அது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்து உள்ளே போய் டாப்அப் பண்ணிக்கலாம். உங்கள்ட்ட வந்து டிபிஎஸ் பேலா அப்ளிகேஷன் இல்லாட்டி கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு இருக்குல்ல, நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இதை கிளிக் பண்ணி உள்ளே போனோட்டி உங்களோட ஏடிஎம் கார்டை கொடுத்து நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து டாப்அப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட விசா கார்டு இல்லைனா மாஸ்டர் கார்டு டெபிட் கார்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இதில் வந்து டாப்அப் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு உங்கள் கார்டு நம்பரு, அடுத்து வந்து எக்ஸ்பைரி டேட், அந்த கார்டு எப்போ எக்ஸ்பைரி ஆகுதோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து சிவிவி நம்பர், இது 3ஐயும் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த கார்டை வந்து சேவ் பண்ணிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் அந்த மெசேஜ் ஒன்று வரும். நீங்கள் அந்த மெசேஜ் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கார்டு வந்து சேவ் ஆயிரும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சேவ் ஆயிரும். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நம்ம வந்து டாப்அப் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் வந்து கார்டை சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்மளுடைய கார்டு டீட்டெயில்ஸ் வந்துருச்சு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணோட்டி. அடுத்துக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா பே வித் டிபிஎஸ் பேலா, அதுவும் 2ல் உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோட்டி நெக்ஸ்ட் கொடுத்து உள்ளே போனோட்டி அடுத்து வந்து கொஞ்சம் நேரம் வந்து லோட் ஆகும். லோட் ஆனோட்டி உங்களுக்கு வந்து டாப்அப் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த மாதிரி வந்து வந்துடும். ஸோ இவ்வளோ தான். நீங்கள் வந்து எம்ஆர்டி போகும்போது முன்னாடியே நீங்கள் வந்து டாப்அப் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் கியூவில் போய் நிற்கிற வேண்டிய அவசியம் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.